ஸோ நம்ம இந்த கிளாஸில் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண போகிற டாபிக்கு பேர் வந்து ஸ்னாப்ஷாட்ஸ். டிஸ்க்கு ஸ்னாப்ஷாட். நம்ம ஒரு இன்ஸ்டன்ஸு க்ரியேட் பண்ணியிருப்போம். அந்த இன்ஸ்டன்ஸ்க்கு ரூட் வால்யூம் అనేది பண்ணியிருக்கோம். EBS எலாஸ்டிக் பிளாக் ஸ்டோரேஜ் ரூட் வால்யூம். இப்போ இந்த ரூட் வால்யூம் எக்ஸ்டெண்ட் பண்ணுறது, டேட்டா வால்யூம் ஆட் பண்ணுறது అనేది ப்ரீவியஸ் கிளாஸஸில் நம்ம பார்த்துட்டோம். இப்போ இந்த கிளாஸில் ஒரு விண்டோஸ் இன்ஸ்டன்ஸ் நான் க்ரியேட் பண்ணுறேன், இன்னும் க்ரியேட் பண்ணல. அதுக்கான ரூட் வால்யூம் பை டிஃபால்ட்டாக ஒரு 30 GB தான் வரும். ரூட் வால்யூம் என்ன, ஒரு இன்ஸ்டன்ஸ் கூடவே க்ரியேட் ஆகிற வால்யூம். ஸோ இந்த இன்ஸ்டன்ஸ் கூட க்ரியேட் ஆகிருக்க வால்யூமு அதில் நம்ம ஏதாவது ஐஏஎஸோ இல்லைன்னா ஏதாவது சாஃப்ட்வேரோ ஏதாவது பேக்கேஜு ஏதாவது டேட்டா வச்சுருந்தோம்னா அது எல்லாமே அப்படியே ஒரு பேக்கப் எடுக்கிறது மாதிரி ஒரு ஃபெசிலிட்டி இருக்குது ஸ்னாப்ஷாட். ஸோ இந்த ஸ்னாப்ஷாட் தான் பார்க்க போகிறோம். ஹவு டு டேக் வால்யூம் ஸ்னாப்ஷாட் இன் AWS. எந்த வால்யூம்? EBS வால்யூம். பாருங்கள், நம்ம பொதுவாக VMwareல இருக்க எக்ஸ்பீரியன்ஸ் பீப்புள் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா VM ஸ்னாப்ஷாட் எல்லாம் எடுத்திருப்பாங்க. VMக்கு ஸ்னாப்ஷாட். அப்போ VMோட ஒரு ஸ்டேட் అనేది, ஒரு ரீட் ஒன்லி ஸ்டேட் అనేది ஒரு ஃபைலில் கான்ஃபிகரேஷனாக சேவ் ஆகிடும். எப்போ அவங்களுக்கு தேவையோ அந்த ஸ்டேட் வந்து ரிவர்ட் பண்ணலாம். ஸோ ஸ்னாப்ஷாட் ரிவர்ட்னு சொல்லுவாங்க. இது வந்து ஒரு பேக்கப் ரீஸ்டோர் மாதிரி கிடையாது. VM டெலிட் ஆயிடுச்சுன்னா அந்த ஸ்னாப்ஷாட்டும் டெலிட் ஆகிடும். இது அந்த VM கான்செப்டில். பட் இதே கான்செப்ட் நம்ம AWSக்குள்ளே ஸ்னாப்ஷாட்டில் ஒர்க் ஆகாது. ஏன்னா நம்ம எடுக்க போகிற ஸ்னாப்ஷாட் வந்து இன்ஸ்டன்ஸ் ஸ்னாப்ஷாட் கிடையாது. சரியா? நம்ம இன்ஸ்டன்ஸ் ஸ்னாப்ஷாட்டு எடுக்க மாட்டோம். நம்ம எடுக்க போகிற ஸ்னாப்ஷாட் வந்து வால்யூம் ஸ்னாப்ஷாட். அப்போ டேட்டா ஸ்னாப்ஷாட். டேட்டா OS இன்ஸ்டால்டாக இருக்க எல்லா சாஃப்ட்வேர்ஸும் அதே தான் ஸ்னாப்ஷாட்டாக எடுக்க போகிறோம். ஸோ அது எப்படி எடுக்கலாம், அதோட பெனிஃபிட்ஸ் என்ன, அதை வச்சு என்னென்ன பண்ணலான்னு நம்ம நிறைய கிளாஸஸ் இருக்குது. ஸ்னாப்ஷாட்டில் இது ஃபஸ்ட்டு கிளாஸ். மேபி இது பார்ட் 1 நினச்சிக்கலாம். ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணணும், ஒரு AWS அக்கௌண்ட்டுக்குள்ளே போய் லாகின் பண்ணிவிட்டு நான் ஒரு விண்டோஸ் இன்ஸ்டன்ஸை லான்ச் பண்ணுறேன். பாருங்கள் நீங்களே. ஸோ நான் AWS கன்சோலில் வந்திருக்கேன். இந்த AWS கன்சோலில் நார்த் வெர்ஜீனியா ரீஜியனில் நான் ஒரு லான்ச் இன்ஸ்டன்ஸை லான்ச் பண்ண போகிறேன். ஒரு ஃப்ரெஷ்ஷாகவே லான்ச் பண்ணிக்கிறேன். ஸோ தெரியாதவங்கள இன்னொரு வாட்டி பார்த்துருங்க, எப்படி ஒரு விண்டோஸ் இன்ஸ்டன்ஸை லான்ச் பண்ணான்னு. ஏற்கனவே நீங்கள் பண்ணியிருப்பீங்க. பட் எனிவே ஃப்ரம் ஸ்க்ராச்சில் வந்து நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ இந்த விண்டோஸோட இன்ஸ்டன்ஸ் நேம் வந்து விண்டோஸ் பேரில் கொடுத்துட்றேன். ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா இங்கே தெரியும் நமக்கு என்ன OS இமேஜ் வேணும்னு. விண்டோஸ் AMI செலக்ட் பண்ணிவிட்டேன். அதில் 2025 అనేది செலக்ட் ஆகுது. டிஃபால்ட்டாக அதான் செலெக்ஷனில் இருக்கும். வேணும்னா நம்ம அதை யூஸ் பண்ணலாம். அப்படியே இருக்கட்டும். 2025 செலக்ட் ஆகியிருக்கு. அதில் நான் எதுவுமே மாற்றலைன்னா விண்டோஸு. அப்புறமா மினிமம் CPU 2 CPUs 1 GB RAM ரெக்கமெண்டட் கேட்குறாங்க. நான் இதுக்கு இவ்வளோ சூஸ் பண்ண ரொம்ப ஸ்லோவாக இருக்கும். ஒரு 2 CPUs 4 GB RAM செலக்ட் பண்ணிக்கிறேன். அப்போ தான் எனக்கு அந்த கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஸோ T3 மீடியம்னா இட்ஸ் லிட்டில் பிட் ஃபாஸ்ட்டு. தென் இந்த கீ பேர் நம்ம ஆல்ரெடி செலக்ட் பண்ண கீ தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். கீ இது ப்ளஸ் டிஃபால்ட் நெட்வொர்க்கிங் எல்லாம் அப்படியே இருக்கட்டும். செலக்ட் எக்ஸிஸ்டிங் செக்யூரிட்டி குரூப்பை, ஆல்ரெடி இருக்க குரூப்பை செலக்ட் பண்ணிவிட்டு தென் 30 GB பாருங்கள், ஸ்டோரேஜ் 30 GB லான்ச் கொடுத்துடலாம். லான்ச் ஆகிடும். இந்த இன்ஸ்டன்ஸு லான்ச் ஆகும். ஒன்ஸ் இந்த இன்ஸ்டன்ஸ் ரெடி ஆனதுக்கப்புறமா நம்ம நெக்ஸ்ட்டு பண்ண வேண்டியது இன்ஸ்டன்ஸ்குள்ளே லாகின் பண்ணணும். இன்ஸ்டன்ஸில் லாகின் பண்ணிவிட்டு டிஸ்க் மேனேஜ்மெண்ட்டில் போய் அங்கே வால்யூம் என்ன இருக்குது அந்த வால்யூம்குள்ளே ஏதாவது டேட்டா ஃபோல்டரை ஏதாவது க்ரியேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இல்லைன்னா ஒரு ஏதாவது சர்வீஸ் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அந்த இன்ஸ்டால் பண்ண சர்வீஸை நம்ம ஆக்சஸ் பண்ண வச்சு அதுக்கு ஸ்னாப்ஷாட் எல்லாம் எடுக்கலாம். கொஞ்சம் லென்த்தியான கன்ஃபிகரேஷன், ஸ்லோவாக பண்ணுறேன். இது நீங்கள் அப்படியே பார்த்துக்கோங்க.
பாருங்க, இன்ஸ்டன்ஸ் ரெடி ஆயிடுச்சு. 3x3 செக் வந்திருக்கு. 3x3 செக்குக்கு மீனிங் வந்து இந்த இன்ஸ்டன்ஸு இங்கே ஸ்டேட்டஸ் அண்ட் அலாரம்ஸில் போனீங்கன்னா அந்த இன்ஸ்டன்ஸோட ரீச்சபிலிட்டி, இன்ஸ்டன்ஸ் இல்லை சிஸ்டம் ரீச்சபிலிட்டி, இன்ஸ்டன்ஸ் ரீச்சபிலிட்டி, இபிஎஸ் வால்யூம் வந்து ப்ராப்பராக அட்டாச் ஆகிருக்கா, பேக் எண்டில் இந்த செக்ஸ் எல்லாம் நடக்குமா. ஏன்னா ஒரு இன்ஸ்டன்ஸ் லான்ச் பண்ணிங்கன்னா சும்மா அப்படியே லான்ச் பண்ணி போய் எடுத்துகிட்டு சொல்ல மாட்டாங்களா. பேக் எண்டில் ஒரு சிஸ்டம் எப்படி வச்சுருக்காங்க, இது ஆட்டோ செக்ஸ் நடக்கும். ஜென்ரலாக இந்த விண்டோஸ் சர்வர் 2019 அமேசான் லினக்ஸ் இமேஜு இல்லை உபுண்டு இந்த மாதிரி லான்ச் பண்ணிங்கன்னா நமக்கு என்ன நடக்கும், இந்த ஸ்டேட்டஸ் வந்து 2x2 செக் வரும். 2x2 செக்குன்னா வெறும் சிஸ்டம் ரீச்சபிலிட்டி, அப்புறமா இன்ஸ்டன்ஸ் ரீச்சபிலிட்டி மட்டும்தான் செக் ஆகும். பட் இங்கே இடத்துல என்ன நடக்கும், 3 செக்ஸ் நடக்கும். அவ்வளோதான். ஒரு எக்ஸ்ட்ரா இபிஎஸ் வால்யூமோட செக் நடந்திருக்கு, அவ்வளோதான். இந்த T3 இன்ஸ்டன்சஸ்க்கு இது நடக்கும். அப்போ T2 என்ன 2 செக்கு, T3 என்ன 3 செக்கு, T4 என்ன 4 செக், அப்படியெல்லாம் கிடையாது. ஸோ இது வரைக்கும் அஷூரில் ஏடபிள்யூஎஸில் இந்த 2 செக்ஸ் தான் இருந்தது. இந்த ரீசெண்ட்லி தான் இந்த விண்டோஸ் சர்வர் 2019க்கு பதிலாக இந்த 2025 சூஸ் பண்ண இந்த மாதிரி செக்ஸ் நடக்குது. ஸோ நான் இப்போ லாகின் பண்ணிக்கிறேன். நான் பாஸ்வேர்ட் டீக்ரிப்ட் பண்ணணும் தானே, என்னோட சப்மிட் பண்ணி கீ சப்மிட் பண்ணிவிட்டு I will upload my AWS key. Copy. Public DNS இது கூட எடுத்துக்கலாம். நான் பப்ளிக் ஐபியே எடுத்துக்கலாம். பப்ளிக் ஐபி அஷூர் வந்து அஷூராக வருது. AWS வந்து இந்த பப்ளிக் நேம் கூட கொடுத்துருப்போம். நம்ம அந்த பப்ளிக் நேம் யூஸ் பண்ணி கூட நம்ம லாகின் பண்ணலாம். ஸோ இது வந்து என்னோட உபுண்டு பிசிங்க. உபுண்டு பிசியில் வந்து விண்டோஸ் கனெக்ட் பண்ணும்போது எனக்கு இப்படி தான் இருக்குது இந்த சாஃப்ட்வேர் ரெமினா ரிமோட் டெஸ்க்டாப் கனெக்ஷன்னு. நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா உங்களோட லேப்டாப்பில் இருக்க அந்த தெரியுமா அந்த என்னது MSTSC கனெக்ஷன் யூஸ் பண்ணி நீங்கள் லாகின் பண்ணிக்கோங்க. நான் வந்து 4GB ரேம் கொடுத்துருக்கேன், 2 CPUs 4GB. நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு இவ்வளோ ஜிபி நீங்கள் எல்லாம் கொடுக்க வேண்டாம், சும்மா அன்னெசரி காஸ்ட் கூட வரும். ஒரு 2 CPUs 2GB ஆர் 1 CPU 2GB சஃபிஷியன்ட், அதே போதும். ஓகேவா. நான் என்ன ரெக்கமெண்ட் பண்ணுறேன்னா அதுக்கு டபுள் சைஸை நான் கொடுத்துருக்கேன். நீங்கள் வந்து சின்ன சைஸே எடுத்துக்கோங்க. இஃப் யூ ஃபீல் அது ரொம்ப காஸ்ட்லி ஆகிடுமேனா அது சூஸ் பண்ணுங்கள். இல்லை பரவாயில்ல நான் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு இது ஓகே தானா, தென் யூ கேன் சாய்ஸ் யுவர் சாய்ஸ், யூ கேன் சூஸ் எனி சைஸ். ஸோ இப்போ இன்ஸ்டன்ஸுக்குள்ளே வந்துட்டோம். ஒரு வாட்டி டிஸ்க் மேனேஜ்மெண்ட்டில் போகிறேன். கமாண்ட் ப்ராம்ப்ட் டெர்மினல் இருக்கும். இங்கே இந்த டெர்மினலில் டிஸ்க் மேனேஜ்மெண்ட் டெர்மினல் தான் இங்கே ஆக்சுவலாக பவர் ஷெல். இது பவர் ஷெல் கமாண்ட் ப்ராம்ப்ட் எல்லாம் வந்து தானே இங்கே லோட் ஆகுது. டிஸ்க்கு MGMT கமாண்டை டைப் பண்ணுறேன். ஸோ எனக்கு இப்படி லோட் ஆகும் டிஸ்க் மேனேஜ்மெண்ட். நான் உங்களுக்கு ஜஸ்ட்டு காமிக்கிறேன். 30GB ஆஃப் டிஸ்க்கு 0 இருக்குது. அது ஃபுல் ஆஃப் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் டிஸ்க்கு தான் இருக்குது. ஒரே டிஸ்க்கு தான். அந்த சைஸ் எல்லாம் நான் மாற்றவே இல்லை, நான் அப்படியே வச்சுருக்கேன். இதுக்குள்ளே நான் என்ன செய்கிறேன்னா ஒரு சர்வீஸ் இன்ஸ்டால் பண்ண போகிறேன். IIS நம்ம ப்ரீவியஸ் கிளாஸஸ் எல்லாம் நம்ம பண்ணியிருந்தோம் ஆல்ரெடி. இன்னொரு வாட்டி பண்ணுறேன். ஆனால் இங்கே வந்து நான் இந்த பவர் ஷெல் யூஸ் பண்ணிவிட்டு பண்ணிடுறேன். சர்வர் மேனேஜரில் போயிட்டு செக் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு பதிலாக எனக்கு கமாண்ட் தெரியும், இன்ஸ்டால் விண்டோஸ் ஃபீச்சர் கொஞ்சம் நான் கமாண்டு டேப் ப்ரெஸ் பண்ணதுனால அது ஸ்டக் ஆகிருக்கு. இன்னொரு வாட்டி பாருங்கள். இன்ஸ்டால் விண்டோஸ் ஃபீச்சர். நான் பாதி கமாண்ட் டைப் பண்ணிவிட்டு டேப் ப்ரெஸ் பண்ணால் அதுவாக லோட் ஆகிருக்கு. விண்டோஸ் ஃபீச்சர் -நேம் என்ன சர்வீஸ் நேமு வெப் -சர்வர்.
வெப் ஹைஃபன் சர்வர் ஹைஃபன் includes management tool அன்னவன் இருக்கு. IAS பேக்எண்டில் இன்ஸ்டால் ஆகிடும். ப்ளஸ் என்ன ஆகும், இன்க்ளூடிங் மேனேஜ்மெண்ட் டூல்ஸ், இன்க்ளூடிங் வராது, இன்க்ளூட் மேனேஜ்மெண்ட் டூல்ஸ். அப்போ IAS இன்ஸ்டால் ஆகி அதுக்கு சப்போர்ட்டிங் டூல்ஸ் பேக்எண்டில் என்னென்ன இருக்கோ அது எல்லாமே இன்ஸ்டால் ஆகிடும். நீங்கள் வேணும்னா சர்வர் மேனேஜரில் போயிட்டு IAS நீங்கள் செக் மார்க் பண்ணிங்கன்னா ஆட் ஃபீச்சர்ஸ் ஒரு சின்ன டேப் வந்து அதில் ஒரு ஆட் பட்டன் இருக்கும். ஸோ அதுக்குண்டான ரெக்கமெண்டட் டூல்ஸ் எல்லாமே பேக்எண்ட் இன்ஸ்டால் ஆகும். அதுக்குண்டான கமாண்ட் தான் இப்போ நான் டைப் பண்ணுது. ஸோ இன்ஸ்டால் வெப் சர்வர்னாலே வெப் சர்வீசஸ் IAS இன்ஸ்டால் ஆகிடும். இது வந்து ஒரு 2 மினிட்ஸாக மேக்ஸிமம் எடுத்துக்கும். அது GUIயில் இருக்கும், இது கமாண்ட் லைனில் இருக்கும். பேக் எண்டில் நடக்கிற ப்ராசஸ்ஸு சேம் தான். ஸோ ரொம்ப நேரத்துக்கு அப்புறமா இன்ஸ்டால் ஆகிருக்கு, டைம் எடுத்துருக்குது. ஸ்லோவாக ஃபாஸ்ட்டாக இன்ஸ்டால் ஆகியும் நினச்சேன், ஆனால் டைம் எடுத்துருக்கு. பட் இங்கே என்ன நடந்திருக்குன்னா, அந்த சர்வர் அந்த இன்ஸ்டன்ஸ்குள்ளே C பார்ட்டிஷன் inet pub www root. ஸோ இந்த ஃபோல்டரு, இந்த பாத்தை, இந்த ஃபைலை இது ஆட்டோமேட்டிக்கலி க்ரியேட் ஆகிடும். எப்போ நீங்கள் IAS இன்ஸ்டால் பண்ணிங்களோ இது க்ரியேட் ஆகிடும். இதில் உங்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறான்னு, நான் வந்து ஒரு நியூ கோர்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறோம். MCF ன்னு ஒரு கோர்ஸ். இந்த கோர்ஸில் என்னென்னா க்ளவுடு கவர் ஆகும்னா 4 க்ளவுட்ஸு: AWS க்ளவுடு, Azure க்ளவுடு, GCP க்ளவுடு, Oracle க்ளவுடு. 4 கோர்சஸ் நமக்கு கவர் ஆகும். இந்த கோர்ஸ் மல்டி க்ளவுடு ஃபவுண்டேஷன். இந்த கோர்ஸ்க்கு உண்டான சிலபஸ்ஸு இந்த டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், நீங்கள் செக் பண்ணிக்கலாம். டீட்டெயில்ஸ் எல்லாமே அந்த காண்டாக்டை கால் பண்ணி பேசிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு சின்ன வெப்சைட்டை ரெடி பண்ணிட்டேன் இந்த கோர்ஸ்க்காக. இது அப்படியே நான் சேவ் பண்ணிட்டேன். MCF மல்டி க்ளவுட் ஃபவுண்டேஷன். இப்போ நிறைய ஏரியாவில் மல்டி க்ளவுடு கேட்குறது ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ மல்டி க்ளவுடு தெரியணும் ஒருத்தருக்கு. AWS பற்றி, Azure பற்றி, GCP பற்றி. அதில் நம்ம என்ன பண்ணிட்டோம், இன்னும் நெக்ஸ்ட் லெவல் கூட போயிட்டோம். அதான் Oracle க்ளவுடு 4மே ஆட் பண்ணிட்டோம். ஸோ இந்த மாதிரி ஒரு வெப்சைட் ரெடி பண்ணிட்டேன். இப்போ அந்த வெப்சைட் மாடிஃபைலாம் பண்ணியிருக்கேன். இதெல்லாமே எங்கே சேஞ்சஸ் நடந்திருக்கு, இந்த C பார்ட்டிஷனில் இருக்குது. அப்போ C பார்ட்டிஷன் பிலாங்ஸ் டு எது இந்த டிஸ்க்கு. அப்போ டிஸ்க் అనేది ரூட் வால்யூம். இந்த ரூட் வால்யூம்க்கு இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், ஸ்னாப்ஷாட் எடுக்க போகிறேன். ஐம் கோயிங் டு டேக் எ ஸ்னாப்ஷாட். வாட் இஸ் ஸ்னாப்ஷாட்? Snapshot is a read-only copy. It's a read-only copy of your EBS volume. அது EBS volume ஓட read-only copy. இந்த snapshot back endல S3 bucketல ஸ்டோர் ஆகுமா. நம்ம இன்னும் S3 bucket பற்றி படிக்கல. இந்த snapshot EBS எடுத்துகிட்டு இருக்கேன். EBS முடிச்சுட்டு EFS, அதுக்கப்புறமா S3 ரொம்ப டீட்டெயிலாக படிக்க போகிறோம். அது அப்போ பேசிக்கலாம், அது இப்போ வேண்டாம். ஸோ ரீட் ஓன்லி காப்பியாக ஸ்டோர் ஆகும். உங்களுக்கு அந்த ஸ்னாப்ஷாட் எப்படி எடுக்கணும் அது ரொம்ப ஈஸி. ஒன் கிளிக் பண்ண ஸ்னாப்ஷாட் ஆகிடும். அப்போ அந்த ஸ்னாப்ஷாட் வச்சு என்ன பண்ணலான்னு தான் நெக்ஸ்ட்டு இதில் இந்த கிளாஸ்லேயே நான் சொல்லி கொடுத்துறேன். லெட்ஸ் மூவ் ஆன் டு த ஹவு டு டேக் எ ஸ்னாப்ஷாட். அதுக்கு நம்ம இன்ஸ்டன்ஸ்குள்ளே போங்க. go to instance. இந்த இன்ஸ்டன்ஸை விண்டோஸ் அనే பேரில் ஒரு இன்ஸ்டன்ஸ் இருக்குது. அப்படியே லெஃப்ட் சைடில் இங்கே செக் பண்ணிங்கன்னா நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம், வால்யூம்ஸ்னு இருக்கும். இந்த வால்யூம்ஸில் எப்படி இருக்கும், ஒரு வால்யூம் இருக்கும். GP3 30 GB 3000 IOPS த்ரூபுட்டு இதில் இருக்கு. இதில் இது விண்டோஸ் வால்யூம் தானே, விண்டோஸ் ரூட் வால்யூம். நான் இங்கே ரூட் வோல்னு சொல்கிறேன். விண்டோஸ் ரூட் வால்யூம்.
கிளிக் பண்ணிட்டேன்னா ஒன் மோர் win root volume இங்கே செக் மார்க் பண்ணு. ஸோ விண்டோஸ் ரூட் வால்யூம் என்னது வால்யூம் இருக்குது. இப்போ இந்த வால்யூம் வச்சு தான் நான் என்ன பண்ண போகிறேன், ஸ்னாப்ஷாட் கிரியேட் பண்ண போகிறேன். ஸோ ஐ select this volume, create snapshot. இந்த ஸ்னாப்ஷாட்டோட description. So this is Windows root volume with the IIS installed modified page. இந்த மாதிரி ஒரு description, short description. எதுக்காகன்னு ஸ்னாப்ஷாட்கான டேக் ஆட் பண்ணிக்கலாம். நேமு டேக் வேல்யூ வந்து விண்டோஸ் ரூட் வால்யூமா ஸ்னாப்ஷாட், விண்டோஸ் ரூட் வால்யூம் ஸ்னாப்ஷாட். கிரியேட் ஸ்னாப்ஷாட். இது கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். இப்போ நான் பேக் எண்டில் என்ன நடக்குது அப்படின்னா, இங்கே செக் பண்ணிங்கன்னா வால்யூம் கீழே பக்கத்துலேயே ஒரு ஆப்ஷன் இருக்கும். இது செக் பண்ணிங்கன்னா நம்ம இப்போ க்ரியேட் பண்ண ஸ்னாப்ஷாட்டு க்ரியேட் ஆகிட்டுருக்கு. இந்த ஸ்னாப்ஷாட் எல்லாமே ஃப்ரீ கிடையாது, நம்ம பே பண்ணணும். கொஞ்சம் டைம் எடுத்துக்கும் இந்த ஸ்னாப்ஷாட் எடுக்கிறதுக்கு. பட் டெஃபினெட்லி வி ஹாவ் டு பே ஃபார் திஸ் ஸ்னாப்ஷாட்ஸ். ஸோ நம்ம ஸ்னாப்ஷாட்டு க்ரியேட் பண்ணிவிட்டு தெரியாமல் மறந்துட்டோன்னா அப்போ அதுக்கு உண்டான ஹிடன் சார்ஜஸ் நிறைய வந்துடும். ஹிடன் எதுக்காக சொல்கிறேன்னா, நம்ம மறந்துட்டோன்னா அந்த சார்ஜஸ் நமக்கு தெரியாமல் வந்துடும். அதனால ஒரு ஸ்னாப்ஷாட் க்ரியேட் பண்ணியிருக்கீங்கன்னா டெஃபினெட்லி நீங்கள் டெலீட் பண்ணிட்டு தான் அந்த கன்சோல் விட்டுட்டு வெளில போகணும், நீங்கள் அந்த லேப் ஃபுல்லாக முடிச்சதுக்கப்புறமா. ஸோ பெண்டிங் ஸ்டேட்டில் இருக்குது, இது கொஞ்சம் டைம் ஆகும், இங்கே வெயிட் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே ஸ்னாப்ஷாட்டு சக்ஸஸ்ஃபுல்லி க்ரியேட் ஆகிருக்கு. இப்போ நம்ம ரூட் வால்யூமுக்கு ஸ்னாப்ஷாட்டு எடுத்திருக்கோம். ரூட் வால்யூமுக்கு ஸ்னாப்ஷாட் ஆக்சுவலி இது கிடையாது, இது இந்த ரூட் வால்யூமுக்கு நம்ம ஸ்னாப்ஷாட்டை எடுத்துட்டோம். இப்போ இன்கேஸ் ஃப்யூச்சரில் நமக்கு இந்த ஸ்னாப்ஷாட்டை எப்படி யூஸ் பண்ணலான்னு நான் வேறு கிளாஸில் கூட எடுக்க போகிறேங்க. இதுக்கப்புறமா வரப்போகிற கிளாஸில் எல்லாமே சொல்லித்தரேன். இந்த ஒரு சினாரியோ நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. இந்த கிளாஸோட சினாரியோ என்னென்னா, இந்த ஸ்னாப்ஷாட் யூஸ் பண்ணி இந்த ஸ்னாப்ஷாட் வச்சுட்டு ரெண்டு பண்ண முடியும். இந்த ஃபஸ்ட்டு என்ன பண்ணான்னா, இந்த ஸ்னாப்ஷாட் வச்சு ஒரு கஸ்டமைஸ் ஏஎம்ஐ கிரியேட் பண்ணான். கஸ்டம் ஏஎம்ஐ நம்ம ஆல்ரெடி இது வரைக்கும் ஒரு கிளாஸில் பண்ணியிருக்கோம். இன்ஸ்டன்ஸ் யூஸ் பண்ணி ஒரு இமேஜ் கிரியேட் பண்ணுறது கஸ்டம் இமேஜ்னு. நம்ம அன்றைக்கி இன்ஸ்டன்ஸ் யூஸ் பண்ணி இமேஜ் கிரியேட் பண்ணாலும் இதான் நடந்துச்சு. பேக்கெண்டில் அந்த ரூட் வால்யூம்க்கான ஸ்னாப்ஷாட்டு க்ரியேட் ஆகி அந்த ஸ்னாப்ஷாட் வச்சு தான் இங்கே இமேஜ் க்ரியேட் ஆகிருக்கு. இப்போது நான் அதே தான் பண்ண போகிறேன். பட் மேனுவல் ப்ராசஸில் பண்ணுறேன். பின்னாடி என்ன நடக்குது எனக்கு காமிக்கிறதுக்காக பண்ணுறேன். ஸோ ஃபுல் ஸ்னாப்ஷாட் சைஸ் வந்து 28 GB சைஸ் இருந்தது, அது ஃபுல்லாகவே எடுத்திருக்கு. இந்த ஸ்னாப்ஷாட் யூஸ் பண்ணி என்ன பண்ண முடியும், கிரியேட் இமேஜ் ஃப்ரம் ஸ்னாப்ஷாட். இங்கே இருக்க எல்லா ஆப்ஷன்ஸ் நம்ம படிக்க போகிறோங்க. ஃபஸ்ட்டு ஆப்ஷனு கிரியேட் இமேஜ் ஃப்ரம் ஸ்னாப்ஷாட், இது கிளிக் பண்ணலாம். இமேஜ் கிரியேட் பண்ண போகிறோம். இமேஜ் நேம் என்ன, இமேஜ் நேமு MCF ஸ்னாப்ஷாட், MCF ஸ்னாப்ஷாட் வால்யூம், சாரி இமேஜ் தானே, MCF ஸ்னாப்ஷாட் இமேஜ் AMI மல்டி கிளவுட் ஃபவுண்டேஷன் இமேஜ். ஏன்னா அந்த மாதிரி ஒரு வெப்சைட் இருக்குது அதில், அதனால் அப்படி சொல்கிறேன். மற்ற எல்லா டீட்டெயில்ஸ் அப்படியே விட்டுருங்க. நீங்கள் இந்த இமேஜ் யூஸ் பண்ணி இன்ஸ்டன்ஸ் லான்ச் பண்ண சைஸ் ஏதாவது 40 GB வைக்கணுமா 30 GB வைக்கணுமானது ரெக்கமெண்டட் இங்கே நம்ம சூஸ் பண்ணலாம். 30 GB இருக்கட்டும். அந்த இமேஜ் டேக் வந்து நேம் MCF வெப்சைட், MCF மல்டி கிளவுட் ஃபவுண்டேஷனல் வெப்சைட் அనే ஒரு இமேஜ் நேம் டேக் கொடுத்துட்டு கிரியேட் இமேஜை கொடுத்துட்றேன். ஆனால் இன்னொரு பியூட்டி என்ன தெரியுமா, இப்போ நான் கிரியேட் பண்ண ஸ்னாப்ஷாட்டு ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. ஆனால் இந்த இமேஜு இந்த ஸ்னாப்ஷாட் யூஸ் பண்ணி வர AMI கிரியேட் பண்ணியிருக்கோம். அந்த AMI இன்ஸ்டன்ட்லி ரெடி ஆகிருக்கு.
இன்ஸ்டன்ட்லி ரெடி. இப்போ நான் என்ன பண்ணான்னு தெரியுமா, வாட் எவர் image I created existing snapshot, that snapshot created from the existing root volume, that root volume contains IIS. இங்கிலீஷில் சொல்லியிருக்கேங்க, இன்னொரு வாட்டி சொல்கிறேன். நம்ம ஒரு ரூட் வால்யூமில் IIS இன்ஸ்டால்டாக இருந்தது, அதில் வெப் பேஜ் மாடிஃபை பேஜ் எல்லாம் இருந்தது. அந்த வால்யூம் வச்சு நம்ம ஒரு ஸ்னாப்ஷாட் கிரியேட் பண்ணோம். அந்த ஸ்னாப்ஷாட் வச்சு ஒரு AMI கிரியேட் பண்ணுறோம். இந்த AMI யூஸ் பண்ணி நான் ஒரு நியூ விண்டோஸ் இன்ஸ்டன்ஸை லான்ச் பண்ணேன். அப்போ அது லான்ச் பண்ணிட்டேன்னா எனக்கு இதில் என்னென்ன ஆப்ரேட்டிங் சிஸ்டமில் டீட்டெயில்ஸ் எல்லாம் இருந்ததோ, சர்வீசஸ் சாஃப்ட்வேர் பேக்கேஜஸ் எல்லாம் இருந்ததோ அது எல்லாமே இது இன்ஸ்டால் ஆகி வந்துடும். விச் மீன்ஸ் திஸ் இன்ஸ்டன்ஸ் வில் ப்ரீ இன்ஸ்டால்டு வெப் சர்வராக மாறி வரும். இது ரிசல்ட் பார்த்துடலாமா? பார்த்துட்டு இந்த டாபிக் ஸ்டாப் பண்ணிடலாம். ஸோ ஐ கோ டு இமேஜ், AMI இமேஜ், இதே செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே லான்ச் இன்ஸ்டன்ஸ் ஃப்ரம் AMI இப்படியே செலக்ட் பண்ணால், இல்லைன்னா இன்ஸ்டன்சஸில் போய் லான்ச் இன்ஸ்டன்ஸ் அண்ட் கிளிக் பண்ணி இங்கே இன்ஸ்டன்ஸ் நேம் வந்து MCF மல்டி கிளவுட் ஃபவுண்டேஷன் வெப் சர்வர் அనే பேரில் நான் நெக்ஸ்ட் வீக் வந்து டெவாப்ஸோட லைவ் ஒர்க் ஷாப் பண்ண போகிறோம். ஆன்லைன் ஒர்க் ஷாப், லைவ்னா ஆஃப்லைன் கிடையாது, ஆன்லைன் ஒர்க் ஷாப். ஸோ நீங்கள் இன்ட்ரெஸ்டடாக இருந்தீங்கன்னா நான் இங்கே டிஸ்கிரிப்ஷனில் நம்ம குரூப் லிங்க் கொடுத்துருப்பேன், அந்த குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அந்த குரூப்பில் நீங்கள் கேட்கலாம், டீட்டெயில்ஸ் எல்லாமே அங்கே போஸ்ட் பண்ணுவாங்க. நீங்கள் வந்து அந்த ஒர்க் ஷாப் எல்லாமே பார்ட்டிசிபேட் பண்ணலாம். ஆனால் அந்த ஒர்க் ஷாப்பை நீங்கள் அட்டன் பண்ணுறதுக்கு மினிமம் எலிஜிபிலிட்டி ஒரு லேப்டாப்பில் தான் வரணும், ஃபோனில் எல்லாம் வர முடியாது. மினிமம் லேப்டாப் இருக்கணும். ப்ளஸ் ஒரு நீங்கள் அங்கே வந்தீங்கன்னா மற்ற எல்லாம் பார்த்துக்கலாம். லேப்டாப்பில் வரணும், அவ்வளோதான். யூ மஸ்ட் பி இந்த லேப்டாப், ஒரு ப்ராப்பர் லேப்டாப் இருக்கணும். கம்பெனி லேப்டாப் யூஸ் பண்ண முடியாது, ஏன்னா அதில் நீங்கள் ஏதாவது சாஃப்ட்வேர்லையும் இன்ஸ்டால் பண்ண முடியாது. நீங்கள் உங்களோட பர்சனல் லேப்டாப்பில் வந்தீங்கன்னா நல்லாயிருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வீக்கு நான் பண்ண போகிறேன். மேபி அந்த ஜூலை 1st ஆர் 2nd வீக் 2025. ஒருவேளை இந்த டேட்டை கிராஸ் பண்ணியிருந்துச்சுன்னா அதை இக்னோர் பண்ணிவிடுங்க. நான் கம் டவுன் இமேஜ் செலக்ட் பண்ணிட்டேங்க. நெக்ஸ்ட்டு T3 மைக்ரோ சரியா அப்படியே இருக்கணும். இல்லைனா கொஞ்சம் ஃபாஸ்ட்னஸ்க்காக ஒரு 2 GB RAM செலக்ட் பண்ணிக்கிறேன். 2 CPUs 2 GB RAM. தென் நம்ம லாகின் எல்லாம் பண்ண போகிறதில்ல சரியா. ப்ரொசீட் வித்தவுட் கீ பேர் கூட சொல்லிடலாம். பட் எனிவே நம்ம எப்போவுமே ஒரு கீ பேரை கொடுத்து வைக்கிறது தான் பெஸ்ட்டு ப்ராக்டிஸ். தென் செக்யூரிட்டி குரூப் கூட சூஸ் பண்ணிக்கிறேன். இந்த செக்யூரிட்டி குரூப் நெட்வொர்க்கிங் பற்றி நம்ம ஸ்டோரேஜ் முடிச்சதுக்கப்புறமா பேச போகிறோம். ரொம்ப டெப்த்தாக போகலாம். 30 GB வால்யூம். அகெயின் இதுக்கு நியூ இன்ஸ்டன்ஸ்க்கு ரூட் வால்யூம் க்ரியேட் ஆகி வரும். லான்ச் இன்ஸ்டன்ஸ் அண்ட் கொடுத்துட்றேன். இதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கும் இந்த இன்ஸ்டன்ஸ் ரெடி ஆகிறதுக்கு. ஒன்ஸ் இந்த இன்ஸ்டன்ஸ் ரெடி ஆகிடுச்சுன்னா நான் இந்த பப்ளிக் IP வச்சு நான் டைரெக்டாக ஆக்சஸ் பண்ணுறேன்னா அப்போ எனக்கு பேஜ் అనేది ஓப்பன் ஆகும். அந்த வித்தவுட் லாகிங் இன் டு திஸ் சர்வர் ஐ ஷுட் பி ஏபிள் டு ஆக்சஸ் த வெப் பேஜ் ஃப்ரம் இன்டர்நெட். இது இனிஷியலைசிங் ஸ்டேட்டில் இருக்குது. ஐ ஆம் ஜஸ்ட் வெயிட்டிங் ஃபார் டு ஃபினிஷ். இங்கே 3x3 செக் வர்றதுக்காக நான் வெயிட் பண்ணுறேன். ஒரு வாட்டி ரீஃப்ரெஷ் பண்ணி பார்க்குறேன். இன்ஸ்டன்ஸு இனிஷியலைசிங்கில் போய் 3x3 செக்கு இன்னும் வரல. பட் சம்டைம்ஸு அது பேக்கெண்டில் ரெடி ஆகிருக்கும், நமக்கு இங்கே அப்டேட் ஆகிறதுக்கு டைம் எடுத்துக்கும். ஆனால் இந்த பப்ளிக் IP எடுத்துகிட்டு நான் ஒரு நியூ இன்காக்னிட்டோ விண்டோவில் போய் என்டர் பண்ணிவிட்டேன். எனக்கு அந்த டிஃபால்ட் பேஜ் ஓப்பன் ஆகணும் சரியா. அதான் அந்த டிஃபால்ட் பேஜில் நம்ம மாடிஃபை பண்ணியிருந்தோமா, அந்த MCF மல்டி கிளவுட் ஃபவுண்டேஷன் 4 clouds CCCC. ஸோ இது இப்போ ப்ராப்பர்லி ஒர்க்கிங் நல்லா இருக்கா. ஸோ என்னென்ன பண்ணியிருந்தோம் ஓவராலாக சொல்லிட்டேன் பாருங்கள்.
என்னென்ன ஸ்டெப்ஸ் பண்ணிடணும், ஒரு இன்ஸ்டன்ஸ் விண்டோஸ் இன்ஸ்டன்ஸ் லான்ச் பண்ணோம், உள்ளே ஐஏஎஸ் கனெக்ட் பண்ணிட்டோம், ஒரு ரூட் வால்யூமுக்கு ஸ்னாப்ஷாட் எடுத்தோம், அந்த ஸ்னாப்ஷாட் யூஸ் பண்ணி ஒரு ஏஎம்ஐ க்ரியேட் பண்ணோம், ஏஎம்ஐ யூஸ் பண்ணி ஒரு நியூ இன்ஸ்டன்ஸ் லான்ச் பண்ணோம். ஆஃப்டர் லான்ச் நம்ம நியூ இன்ஸ்டன்ஸோட பப்ளிக் ஐபி எடுத்துகிட்டு ப்ராப்பராக அந்த இன்ஸ்டன்ஸ் பேஜ் ஒர்க் ஆகுதா இல்லையா அண்ட் செக் பண்ணிட்டோம். திஸ் இஸ் வாட் வி ஹாவ் டன் so far. ஸோ இந்த கிளாஸ் இது போதும்னு நினைக்கிறேன், இங்கே ஸ்டாப் பண்ணிக்கிறேன். நான் நெக்ஸ்ட் கிளாஸில் டேட்டா வால்யூம்ஸ் எல்லாம் எப்படி நம்ம எடுக்கலாம், அந்த லினக்ஸு கூட இருக்குது, லினக்ஸ் கூட இப்படியே மாதிரி பண்ணால் அதுவும் ஒரு கிளாஸ் ஆட் பண்ணிடுறேன். லினக்ஸ் ரூட் வால்யூம்னு டேட்டா வால்யூம் இருக்குது, டேட்டா ஸ்னாப்ஷாட்ஸு, டேட்டா வால்யூமில் இன்னொரு வால்யூம் க்ரியேட் பண்ணுறது, நிறைய ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்குது, நம்ம எல்லாமே படிக்கலாம். ஸோ தேங்க்யூ, see you in the next class.